+2 முடித்த பிறகு மேற்கொண்டு என்ன படிக்கலாம், அரசாங்க வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த பதிவு. +2 முடித்து கல்லூரி படிக்கும் காலத்திலிருந்து போட்டித் தேர்வுக்கு அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் போட்டித் தேர்வு என்னென்ன இருக்கிறது, எப்படி படிக்க வேண்டும், எப்படி படித்தால் அரசு வேலை கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இன்றைய சூழலில் அரசு வேலை என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் சரியான புரிதலுடன், வழிகாட்டுதலுடன், அதற்கான நேரத்தை ஒதுக்கி படித்து லாங் டேர்ம் ப்ராசஸ் பண்ணும் மாணவர்கள் அரசு வேலையில் எளிதில் கிடைத்து பணியாற்றுகிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் 3 மாதம் ஒரு கால்ஃபர் வந்த பிறகு, அப்ளை பண்ணிட்ட பிறகு அந்த தேர்வுக்கு படிக்கணும்னு நினைப்பவர்கள் அதிகம் பேர் இருக்கார்கள். ஆனால் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் படிக்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அவங்க தான் இதில் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் போட்டித் தேர்வுக்கு தயாராவதற்கு கல்லூரி காலத்திலிருந்தே படிக்க வேண்டும். ஐஏஎஸ் தேர்வு அப்படின்றது சாதாரண தேர்வு கிடையாது. அதற்கு என்ன தேவை? ஒரு டிகிரி பாஸ் பண்ணியிருந்தால் ஐஏஎஸ் தேர்வு எழுதி வெற்றி பெற்றால் ஐஏஎஸ் கலெக்டர் ஆகலாம். அப்போது ஐஏஎஸ் அப்படின்ற பணி மிக உயர்ந்தது, பதவி மிக உயர்ந்தது. நாம் ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் அப்படின்ற இமேஜின் ஒவ்வொருத்தருக்கும் பண்ணிவிட்டு அந்த சீட்டில் உட்கார்றதுக்கு நாம் எப்படி தயாராகணும், எந்தளவுக்கு கடின உழைப்பு வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து செயல்படுவீர்கள். ஆனால் உங்களுக்கு அந்த ஐஏஎஸ் என்ற கனவு நனவாகும். நமது நிறுவனத்தில் 28 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. 30,000க்கும் மேற்பட்டோர் பல்வேறு துறைகளில் இங்கு படித்து வெற்றி பெற்று பணியாற்றி வருகிறார்கள். அதேபோல் நீங்களும் வர வேண்டும் என்றால் இப்பிருந்தே தயாராகலாம். போட்டித் தேர்வுக்கு என்னென்ன வரும், எந்த ஒரு டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, யூபிஎஸ்சி இந்த தேர்வுக்கு பொது அறிவு, சிசேட் அதாவது அறிவு கூர்மையல், மேக்ஸ், ஆப்ஸ், ரீசனிங், டேட்டா இன்டர்பிரேஷன் இதெல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இதுக்கெல்லாமே ஒரு லாங் டேர்மாக நீங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கோர்ஸும் படிச்சுக்கிட்டு இதையும் படிக்கிறீங்கன்னா ஈஸியாக வரலாம். அதே போல் ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி, பேங்கிங் இந்த மாதிரி நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் இருக்குது. இப்போது பேங்கிங்னா ஐபிபிஎஸ் கிளரிக்கல் செக்ஷன் ஆஃபீஸர், ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர்னு 3 தேர்வு. எஸ்பிஐயில் கிளரிக்கல் செக்ஷன் ஆஃபீஸர், ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர்னு 3 இருக்குது. ரூரல் பேங்க், அர்பன் பேங்க்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 முறை இருக்குது. ஒவ்வொரு தேர்வும் நம்ம எழுதி எப்படி இருக்குது, நம்ம எப்படி தயாரிக்கோம், இன்னும் எப்படி தயாராகணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறோம் அப்படின்னா அந்த தேர்வில் வெற்றி பெறுவது ஈஸி. அதே மாதிரி இப்போ அந்த யூபிஎஸ்சி ஐஏஎஸ் படிக்கிறீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், சிசெட், ஆப்ஸ், ரீசனிங், டேட்டா இன்டர்பிரேஷன் அந்த ஆப்ஸ், ரீசனிங், டேட்டா இன்டர்பிரேஷன்ஸ் பேங்கிங்க்கும் வருது, எஸ்எஸ்சிக்கு வருது, ஆப்ஸ், ரீசனிங் ரயில்வேக்கு வருது. ஸோ நம்ம படிக்கிறத வச்சு என்னென்ன தேர்வுலாம் எழுதலாம் அப்படின்றது பார்க்கணும். சில பேர் நான் ஐஏஎஸ்னால் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும். அப்போது ஒரு டைம் எழுதி கிடைக்கலையா, 2 வருஷம் 3 வருஷம் படிச்சுட்டு எனக்கு கிடைக்கலன்னு வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு ஃபீலிங் வரக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு போஸ்டிங் உள்ளே வரணும். எந்த போஸ்டிங் இருந்தாலும் சரி, ஒரு அரசு வேலையில் உள்ளே என்ட்ரு ஆகிட்டா ஒரு வெற்றியினுடைய விளிம்பை பார்த்துட்டிங்கன்னா வெற்றி இவ்வளோ தான், இப்படி நான் படித்தா வாங்க முடியுன்ற ஒரு கன்க்ளூஷன் உங்களுக்குள்ளேயே வந்துடும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எந்த தேர்வு வந்தாலும் சாதாரணமாக வெற்றி பெற முடியும். அதனால் +2 படிக்கும்போது இருந்தே, +2 முடிச்சுட்டு கல்லூரி காலத்திலிருந்தே நீங்கள் அரசு வேலைக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் இருந்தால் அதற்கேற்றவாறு டிகிரி முடிச்சுட்டு வெளியில் வந்த பிறகு நம்ம அதுக்காக படிக்கிறதுக்கு முன்னாடியே கல்லூரி காலங்களிலே இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் கல்லூரி முடித்த உடனே எங்கேஜ்லேயே நீங்கள் நல்ல ஒரு அரசு வேலைக்கு வர முடியும். அதற்கான
உங்களுக்கு எந்த ஒரு வழிகாட்டுதல் வேண்டுமென்றாலும் நம்ம யூனிக் அகாடமியில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம். இதில் வந்து நாங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து ஜூனியர் ஐஏஎஸ் சீனியர் ஐஏஎஸ் என்ற எக்ஸாம் நடத்துகிறோம். அந்த எக்ஸாம் எழுதி ஸ்கோரிங்கை பொறுத்து அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பும் இந்த கோச்சிங் கொடுக்குறோம். அதேமாதிரி பள்ளி மாணவர்களுக்குமே ஸ்கூல் லெவல், சப் ஜூனியர் லெவல், ஜூனியர் லெவல், சீனியர் லெவல் அப்படின்னு சொல்லி அந்த பள்ளி காலத்திலேயே பொதறிவு வளர்த்திக்கிறதுக்கான அந்த எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணுறோம். அதற்கான பயிற்சியும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் படிக்கிறப்போ உங்களுடைய ஐக்யூ டெவலப் ஆகும். ஒரு போஸ்டிங் வாங்குறது ஈஸி. உலகத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வறிய வாய்ப்பை யூனிக் அகாடமியில் சேர்ந்து பயன்பெறலாம். இந்த பதிவு பார்ப்பவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை அனுப்புங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். கல்வி அப்படின்றது எல்லாருக்கும் உண்மையான சொத்து. அதுக்கடுத்தது நம்மளுடைய லைஃப் அப்படின்றது ஒரு நல்ல அரசு வேலை கிடைச்சதுன்னா லைஃபே செட்டில் ஆயிரும். ஒரு நிரந்தர இன்கம், ஒரு நிரந்தர சம்பளம், அதை வச்சு ஒரு சரியான வாழ்க்கையை அமைக்க முடியும். அதில் இருந்துக்கிட்டு அதுக்கடுத்து உங்களுடைய திறமையை பொறுத்து இன்னும் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். ஸோ அதனால் அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற கனவு, எண்ணம், விருத்தனம் உள்ளவர்கள் இந்த பதிவை பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து நாங்கள் போடுறத போட்டித் தேர்வு, நுழைவுத் தேர்வுக்கானது இந்த சேனலில் நான் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். மற்றவங்களுக்கும் இதை பற்றி எடுத்து சொல்லுங்கள். யூனிக் அகாடமி சேலத்தில் உள்ளது மற்றும் சென்னையில் 2 இடத்தில் உள்ளது. நீங்கள் மேலும் விவரங்கள் வேண்டும்னா 7868999794 என்ற எண்ணிலும் 9432237648 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது கல்வியாளர் முனைவர் ஜே. கோவிந்தராஜ், யூனிக் அகாடமியின் சேர்மன். நன்றி, வணக்கம்.